அஞ்சலி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க. ஜெகனும் மோனிகாவும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. இதே மாதிரி தியா வந்து அந்த வீட்ல இருந்தா சரிப்பட்டு வராது. நம்ம அதிரடியா வந்து களத்துல வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா தியாவ இத்தனை நாள் வரைக்கும் ஜெகன் வந்து கண்டுக்காம இருந்தாங்க. இப்ப தியா பேர்ல தான் வந்து ஒட்டுமொத்த சொத்து இருக்கிறனால அவங்களுக்கு வந்து போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தான் ஜெகன் வந்து தந்திரமா யோசிச்சு மோனிகா கிட்ட வந்து பாசம் காட்ட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அவங்க யாரு? பார்த்துக்க அப்படின்னு சொன்னோனே வந்து, சரி நீங்க சொன்னது எல்லாத்துக்கும் வந்து ஒத்துக்கிறேன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு வந்து வராங்க. அதிகாரிகிட்ட வந்து இது மாரி நான் வந்து ஸ்ரீகாந்த் குரூப் ஆஃப் கம்பெனியில நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. சரி சார் சொல்லுங்க. எங்க வீட்டு பொண்ணு வந்து அந்த வீட்ல வந்து இருக்கு. நீங்க தான் வாங்கி தரணும். என்ன சார் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சரி சிவராமன் ஃபோன் நம்பர் குடுங்கங்கிற மாரி அந்த இடத்துல அதிகாரி வந்து கேட்குறாங்க. சிவராமனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல. யார் சார் நீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இது மாரி இந்த இடத்துலேருந்து வந்து கூப்பிடுறேன். துளசியும், தியாவையும் கூட்டிட்டு இங்க வாங்கன்னோனே, சார் எதுவும் பிரச்சனையா? வாங்க சார். நீங்க இன்னும் ஒரு 1 ஹவருக்குள்ள வரலன்னா, நாங்க அங்க வர வேண்டியிருக்கும். பிரச்சனைய பேசி தீர்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். தயவு செஞ்சு வாங்கன்னோன ஃபோன வந்து வச்சுட்டாங்க. துளசி, அம்மா வாம்மா, தியாவ கூட்டிட்டு வெளியில வந்து போயே ஆகணுங்கிற மாரி சிவராமன் வந்து பேசுறாங்க. என்னப்பா எதுவும் பிரச்சனையா? தெரியலம்மா. இது மாரி அந்த இடத்துலேருந்து கூப்பிடுறாங்க. மோனிகாவும், ஜெகனும் தான் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். வா என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு, இங்கேருந்து வந்து கிளம்புறாங்க. கிளம்புனோனே அங்க வந்து நிக்கிறாங்க. "என்ன சார் பிரச்சனை?" அப்படின்னு சொல்லும்போது, "இது யாரோடது?" அப்படின்னு சொல்லி தியாவ வந்து கேட்குறாங்க. "என்னோட பொண்ணு சார்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல துளசி வந்து சூப்பரா வந்து பதில் வந்து சொல்றாங்க. "பாத்தியாம்மான்னு" சொல்லி ஜெகன் வந்து மோனிகா வந்து ஏத்தி விடுறாங்க அந்த இடத்துல. "பாருங்க சார், என்னம்மா வந்து கதை கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு" அப்படின்னு சொல்லும்போது, அதிகாரி வந்து "உன்னோடதா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே வந்து சிவராமன் வந்து விளக்கம் வந்து குடுக்குறாங்க. என் பொண்ணுக்கும், இந்த பொண்ணோட அப்பாவுக்கும் கல்யாணம் வந்து நடக்க வேண்டியதா இருந்துச்சு சார். தாலி கட்ட வேண்டிய நேரத்தில வந்து இது மாரி ஆயிடுச்சு. அதனால தியா வந்து எங்க கூடயே வரேன்னு சொல்லிட்டா. நாங்க வந்து பார்த்துட்டுருக்கோம். இவ என்னோட பேத்தி தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நீங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சொத்துக்காக இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா? அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து கேட்குறாங்க. இப்பயும் ஒண்ணும் இல்ல. 2, 3 நாளா வந்து பாசம் காட்டியிருக்கீங்க. விடுங்க. மோனிகா கிட்ட வந்து குடுத்துருங்க தியாவ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. அந்த அதிகாரி. உடனே வந்து ஜெகனும், அவங்க அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தியா இருக்கிற இடம் தாம்மா நமக்கு இப்போதைக்கு எல்லா சொத்தும் கிடைக்க போகுது. தியா கிட்ட மட்டும் தான் வந்து சொத்து இருக்கனால நம்ப வந்து கூட்டிட்டு போனா தான் உண்டுங்கிற மாரி கண் பார்வையில வந்து பேசிக்கிறாங்க அந்த இடத்துல. உடனே அதெல்லாம் குடுக்க முடியாதுன்னு சிவராமனும், லட்சுமியும் வந்து கெஞ்சுறாங்க. என்னது குடுக்க முடியாதா? என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு என் பொண்ண என்கிட்டேருந்து கூட்டிட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ப துளசியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. "பாத்தீங்களா சார், நீங்க இருக்கும்போதே வந்து எங்களால பேச முடியலையே. நீங்க இல்லன்னா, நாங்க எப்படி சார் பேச முடியும்னு" சொல்லி மோனிகா வந்து அன்பா, பாசமா வந்து தியாவ நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து போறாங்க. அவங்களுக்கு பணத்து மேலலாம் பெருசா ஆசை இல்ல. பாசம் தான் வச்சிருக்காங்க தியா மேல. ஆனா ஜெகன் தான் வந்து அப்படி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. "சார் வேணாம் சார், என்கிட்ட கேட்காதீங்க. நான் தரமாட்டேங்கிற" மாரி துளசி வந்து அதிரடியா வந்து சொல்றாங்க. இத கேட்டோனே வந்து கடுப்பாயிட்டாங்க. "அப்பன்னா நீங்க தரமாட்டீங்க. சரி, சிவராமனையும் லட்சுமியும் உள்ள எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க அந்த ரூம்ல போய் உட்காருங்க. எதுவா இருந்தாலும் உங்க பொண்ணுகிட்ட வந்து பேச போறோம்." "சார் எங்கள எதுக்கு சார் அந்த ரூம்ல வந்து உட்கார சொல்றீங்க?" அப்படின்னு சொன்னோனே, அந்த கதவு வந்து தொறக்குறாங்க. "நீங்க 2 பேரும் உள்ள போங்கன்னு" சொன்னோனே, "சார் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். வேணாம் சார்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து துளசி வந்து பேசிட்டு இருக்காங்க. "நீங்க தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு." மோனிகா வந்து, "குடுத்துருங்க. நாங்க மாட்டுக்கு போறோம். தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேணாம்னு" சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி